அம்புலி வம்சத்தோட கடைசி வாரிசு இவர்தான் நம்மளுக்கு அம்புலியை பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாரு. பார்த்தா தெரியும், மீசிய பார்த்தா அவங்க தெரியும். அம்புலியை காட்டி அந்த தேடுதல் வேட்டைக்கு காரணமே நந்தகுமார் தான். அவர் தான் இப்ப தேடி கண்டுபிடிக்க போறாரு. நீ நம்பலாம் பாரு. கம்பளி என்பது என்னன்னு தெரியாதுங்க. கம்பளி பிடிக்குது, கோணி எல்லாம் இப்ப இடத்துல எப்படி பேருவான் கூட ஹெல்பிங் ஆள் நிறைய பேர் கூட்டு போறோம். அது பயங்கரமா மிருகமா, ஆறு பேர் கூட்டு போறோம். அண்டர்டேக்கர் தம்பி மாதிரி அம்புலியை பிடிக்கணும்னா அம்புலியோட வீக்னஸ் ஆன பலாப்பழத்தை வைக்கணும்னு சொல்லி அந்த ஊர் பெரியவங்கலாம் சொல்ல, அந்த ஊர்லயே ஒரு சின்ன பையன் அந்த பலாப்பழத்தை இறக்கி கீழே கொடுத்துட்டான். இவங்கெல்லாம் இதை எடுத்துட்டு போயிட்டு அம்புலியை பிடிப்பானுங்கன்னு பார்த்தா இந்த ரெண்டு பைத்தியங்களும் சேர்ந்து அவங்க தோப்புல இருக்கிற முந்திரி பழங்களை எடுத்து தின்னுட்டு இருந்தாங்க. இது அம்புலி காடுன்றதையே மறந்துட்டு அந்த பழத்தெல்லாம் எடுத்து தின்னுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அம்புலிக்கு கோபம் வரப்போகுது. அம்புலி அங்கே வரப்போகுதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. அம்புலியோட வீக்னஸ் பலாப்பழமாக இருந்தாலும் அம்புலிக்கு ரொம்ப பிடிச்சது முந்திரி பழம். அதை எடுத்து இவனுக்கு தெரிஞ்சதால அம்புலி கோமாவே அவங்க கிட்ட வரும். காய்ஸ் எப்படி இருக்குது முந்திரி தொப்பு? இங்கே ஃபுல்லாக முந்திரி பழம் தான். முந்திரி பழம் எல்லாமே இருக்கு. ஏதோ சத்தம் கேட்குது காய்ஸ். சத்தம் கேட்டதும் வினோத் உடனே போய் நந்தாவுக்கு போனான். ஆனால் அங்கே தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவங்களுக்கு. கீழே பாரியா, அம்புலி பத்தினதுயா.